இங்க ஒரு நபருக்கு ஒரு மேஜிக் பென்சில் ஒன்று கிடைக்குது. சோ அவர் ஒரு ஆப்பிள் ஒன்று டிராயிங் பண்றாரு. உடனே அடுத்த 2 செகண்ட் அந்த ஆப்பிள் ஆனது அவர் கைக்கு வந்துருது. அது உண்மையான ஆப்பிள்னு கடிச்சு பாக்குறாரு. பார்த்தா அது உண்மையான ஆப்பிளா தான் இருக்கு. அடுத்து இப்போ ஒரு வீடு ஒன்று வரையலாம்னு சொல்லி ஒரு வீடு ஒன்று வரையறாரு. அந்த ஒரு வீடானது பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பிளேஸ்ல போய் வந்து லேண்ட் ஆகி நிக்குது. இப்போ அந்த ஒரு வீடானது பார்த்தீங்கன்னா ஒரு எரேசர் வச்சு எரேஸ் பண்றாரு. அங்க ரியலா இருக்கக்கூடிய அந்த ஒரு வீடும் அப்படி எரேஸ் ஆகிட்டே வந்து போகுது. இப்படி ஒரு பென்சில் ஆனது தனக்கு கிடைச்சிருக்குதுன்னு இதை பத்தி தோட தம்பி கிட்ட போய் வந்து சொல்றாரு. தம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோல்டு பாரை வரையலாம்னு சொல்லி ஒரு கோல்டு பாரை ஒன்று வரையறானுங்க. அவரோட தம்பி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சும்மா போயின்னு சொல்லிட்டு பேப்பரை கசக்கி பார்த்தீங்கன்னா கீழே வந்து தூக்கி போட்டுறான். இவன் கீழே தூக்கி போட்ட அடுத்த செகண்டே கீழே ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ஐயோ வலிக்குதுன்னு சொல்லி கத்துறாரு. இவனுக்குள்ள என்னாச்சு ஏன் கத்துறீங்கன்னு வந்து கேட்கறானுங்க. அதுக்கு அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா எதுக்குடா கல்ல கொட்டி தலையில எரிச்சிங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இவனுக்குள்ள நாங்களா எரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் கீழே கிடக்கக்கூடிய அந்த கல்லு நினைச்சு கோல்டு பார் எடுத்து காமிக்கிறாரு. அது கோல்டு பார்னு தெரிஞ்ச உடனே தோட பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கோல்டு பிரிக்கானது வருது தெரிஞ்சா அடுத்த செகண்டே இவனுக்கு ஒவ்வொரு கோல்டு பிளேட்டா வந்து வரையறானுங்க. இப்போ ஒரு $10 மில்லியன் வரைஞ்சு பாப்போம்னு சொல்லி $10 மில்லியன் வரையறானுங்க. அவன் ரூம் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா பணம் வந்து நிறைஞ்சிருது. இப்படி ஒரு பென்சில் உங்களுக்கு கிடைச்சா இதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.